மக்களை நாம் பார்த்திங்கன்னா இப்போ கடம்பூர் வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி கடம்பூர் வீடியோஸ் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. 2 டைம் சொல்கிறேன், 3 டைம் சொல்கிறேன், உளறிட்டே இருக்கிறேன். ஸோ இதான் கடம்பூர் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த பெண்டு ஏறி அந்த பக்கம் உள்ளே போனால் கடம்பூர் ஊருக்குள்ளே போயிடலாம். சூப்பரான பிளேஸ், என்னோடய ஃபேவரட் ஹில் ஸ்டேஷன். ஸோ அதனால் இதை நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அதுவும் நீங்கள் வின்டர் சீசனில் அப்புறம் வந்துட்டு ரெய்னி சீசன்லாம் வந்தீங்கன்னா இந்த ஊர் அவ்வளோ அருமையாக இருக்கும். பயங்கரமான ஊர் மக்களை கடம்பூர்லாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தரமான ஸ்பாட்டு. முன்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கீழே பாருங்கள், பள்ளத்தாக்கு, பள்ளத்தில் தாக்குதல், அதுதான் பள்ளத்தாக்கு. கோப்ரோ ஆஃப் ஆகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல வீடியோ எடுத்துகிட்டுனா போதும் மக்களை. பாருங்கள் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கடம்பூர் வந்தாச்சு. கடம்பூர் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பெட்ரோல் பங்க்கு, சாப்பாடுக்கு, ஹோட்டலு எல்லாமே இருக்கும். இங்கே இல்லாதே கிடையாது. ஒரு பெரிய டவுனே இருக்கும். மேலே இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு பெரிய டவுனே இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் செம்ம ஃபீலாக இருக்கும் இங்கெல்லாம். நீங்கள் இதை வந்துட்டு நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏய், இன்னொரு அது அத்தாசோடு வந்து கண்ணாடியில் அடிக்குது. என்னடா? ஒன்றும் இல்லை, என்னமோ பூச்சி ஒன்று வந்து கண்ணாடியில் அடிச்சது, என்னன்னே தெரியல. இதுதான் மக்களே கடம்பூர் டவுன். ஸோ ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட், கடம்பூர் பஸ் நிலையம். உங்களுக்கு கோபிலேருந்து கடம்பூருக்கு பஸ் இருக்குது, சத்தியிலேருந்து இருக்குது, பவானிலேருந்து இருக்குது. பவானிலேருந்தா இல்லை, அஞ்சூர்லேருந்து இருக்குது. அப்புறம் வேறு எங்கேருந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு. முட்டலை நான் கூட முட்டிருமோன்னு நினச்சேன், முட்டலை. இன்னும் நம்ம மேலே போக போக இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் ப்ரோ இப்படி நடு ரோட்டில் நிறுத்துறீங்க ப்ரோ? தப்பு ப்ரோ, இப்படிலாம் நிறுத்தக்கூடாது. அது அத்தியூராமா மக்களே. நான் அந்தியூர்னு நினச்சி டப்புன்னு பார்த்தேனே, அப்புறம் படித்து பார்த்தா தான் தெரியுது அத்தியூர்னு எழுதி இருக்குது. இங்கே முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே தான் போய் நிற்போம். இந்த இடம் சூப்பராக இருக்குதா மக்களே. அதாவது அந்த சங்கு கோயிலுக்கு நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடம்பூர்லேருந்து கேர்மங்கலம் வழியாக வந்துடணும். கடம்பூர் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி நேராக வந்தீங்கன்னா 2 ரோடு பிரியும். ரைட்டில் ஒரு ரோடு, லெஃப்ட்டில் ஒரு ரோடு. அதில் வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் வந்துடுங்க. லெஃப்ட் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சங்கு கோயிலுக்கு போகிறதுக்கான ரோடு. மேக்ஸிமம் முன்னாடி போகிற எல்லா கூட்டமும் அங்கே தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கோப்ரோ வந்துட்டு ஆஃப் ஆகி போச்சு. ஸோ அதனால் நம்ம மாஸ்டரோட மொபைல் நல்லாயிருக்கும், அது V25. ஸோ கிளாரிட்டி நல்லாயிருக்குங்கிறனால இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ என்னடா கேப்டனு கோப்ரோ வச்சுட்டு நீ ஃபோனில் எடுத்துகிட்டீங்க? கோப்ரோ ஆஃப் ஆகி போச்சுங்க. நேற்று நைட்டு சார்ஜ் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் சடன் பிளானுங்கிறங்காட்டி இருந்த சார்ஜரில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், வியூலாம் சூப்பராக இருக்கும். அப்பா வேறு ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாரு. எனக்கு வெறியாக ஆகுது. ஆனால் விட்டு காட்டுறவங்க நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்க மக்களே. ஸோ இங்கே எக்ஸாக்டாக கடம்பூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. நான் அந்த கேர்மங்கலம் ரோட்டில் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பக்கம் மாகாபாளையம் அந்த ரோட்டு வழியே தான் போயிருக்கோம். நம்ம கேர்மங்கலம் ரூட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்பா போட்டிருக்க ஷர்ட்டை பார்த்தா எனக்கு ஜர்க்கின் மாதிரியே தெரியுது. முன்னாடி வியூலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு மாதிரி ஒரு பிளேஸ் தான் கடம்பூர். அதுவும் இந்த ரோட்டில் நம்மளே ஃபஸ்ட் டைமு.
ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம வாங்க இறங்கி பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய ரைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஒரு வீக்கெண்ட் டேஸ், லீவ் டேஸு. ஸோ அதனால் எங்கேயாவது போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணோம். நம்ம 150 ப்ரோ வேறு நாளைக்கு நம்மளை பர்கூர் கூப்பிட்றாரு. ஸோ பர்கூர் வேறு போகணும். அது என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணல, போகலாமா வேணாமா என்னென்னு இன்னும் ஒரு முடிவிலேயே இருக்கேன். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு சுச்சுவேஷன் அண்டு நேரம் காலம்லாம் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நம்ம போகிறதும் போகாததும் இருக்குது. இந்த பக்கம் வியூலாம் சூப்பராக இருக்கும். கேமராமேன் அப்படியே ரைட்டில் திருப்புங்க. ஓகே, வியூ முன்னாடி பாருங்கள், சும்மா வேற மாதிரி இருக்கா. முன்னாடி அந்த மேட்லாம் செம்மையாக இருக்குல்ல. பரவாயில்ல, இங்கே கூட ரெட் சிக்னலில் வச்சுருக்குறாங்க சோலாரில். ஸோ நம்ம மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நீ இதுக்கு முன்னாடி விளாக் எடுத்தில்ல, ஞாபகம் இருக்கா? கையில் எடுக்குதுரா விட்டுறான்னு கதறிட்டு வந்தீங்க முன்னாடி பாரு. அது ஒரு விளாகு. அதுக்கப்புறம் கிலோமீட்டர் இல்லை, அந்த ஊட்டியில் ஓவர் குளூர் மிஸ்டி கீழே இறக்குள்ள கண்டு தெரில நடந்தாச்சு போயிடுறேன்டா அப்படின்ட்டு ஒரு விளாக். பாவங்க பையாடா அப்போல்லாம் கதறிட்டான். ஸோ வாய்ஸ் மட்டும் இப்போ பேக் அடிச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாய்ஸ் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். இது வந்துட்டு கேர்மங்கலம் பொட்டானிக்கல் கார்டன் போலான்ட்டு ஒரு பிளாக் எடுத்துமே, ஞாபகம் இருக்கா? பொட்டானிக்கல் கார்டன் இல்லை, இது தொட்டபெட்டா. தொட்டபெட்டா, சரி. அதுதான் கண்ணு தெரியாமல் போயிட்டு XUV 700க்கு நேருக்கு நேர் நிறுத்தணுமே. ஆனால் அதெல்லாம் ரிஸ்க்கு மக்களே, ஃபுல்லாக மிஸ்ட்டு ஒன்றுமே தெரில. நான் ஒரு தைரியத்தில் வண்டி எடுத்துகிட்டு வாடா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அங்கே போனால் மேலே ஏற தொட்டபெட்டாக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி மேலே எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆப்போசிட்டில் ஒரு XUV நேருக்கு நேர் வந்து நிற்கிது. நானும் போய் நேருக்கு நேர் நிற்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்குலாம் வெறி. அப்படியே திருப்பி கீழே வந்தவங்க தான் வணக்கண்டா மாப்பிள்ளைன்ட்டு கீழே வந்துட்டேன். நாங்கள் பாட்டுக்கு எல்லாம் அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்க மக்களே, அது வேணால் நல்லா தெரியுது. ஸோ நம்ம கடம்பூரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே வரையாங்க. பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி கடம்பூர்லாம் அனாமத்தாக கிடந்துச்சு, யாருமே வரல என்னை தவிர. நான் ஒருத்தன் தான் கடம்பூர். நம்ம மலைக்காட்டு ராஜா ப்ரோ வந்துட்டு ஒரு பக்கம் கல்வராயன் மலைன்னு கத்திட்டு கிடந்தார். ஸோ அதே மாதிரி தான் நானும் கடம்பூர்னு கத்திட்டு கிடக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாருமே வராங்க. ஸோ அந்த சங்கு கோயில்னால கடம்பூருக்கு ஒரு நல்ல பேர். ஸோ எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி யாருமே மேக்ஸிமம் கடம்பூர் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யாருமே வரமாட்டாங்க. பட் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறதில்ல. ஏன்னா கடம்பூர் அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ். என்ன உங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த காட்டேஜ் ரூமு நைட் கேம்ப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலேயே என்னமோ நிறைய பேர் வரதில்லை. பட் ஆனால் சூப்பரான ஊர் கடம்பூர். ஒன் டே ட்ரிப்பாக வந்தீங்க அப்படின்னா கடம்பூர்லாம் தரமான ஸ்பாட் தான். உங்களுக்கு லக் இருந்தால் யானையை பார்க்கலாம், சிறுத்தையை பார்க்கலாம், அது உங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். சேஃபாக வந்துட்டு போங்க, எங்கே வந்தாலும் சரி. பொறுமையாக வரணும், பொறுமையாக போகணும், அவசரப்படக்கூடாது. பிசிறு கிளம்பும் கொக்காலங்கா குருவிதானும். ஓ ஐயோ, பாட்டு பாடிட்டேன். ரைட்டு, சரிகமாக கார்வா நம்ம மேலே அவ்வளோதான். அடுத்து காப்பி ரைட்ஸ் தான். பல்ட்டி பக்கு ரிடரில் ஓடணும் பல்தேங், வேர்ல்டு மொத்தமும் 6ல் ஓடணும் பிஸ்தே, பிசிறு கிளப்பி கேரள ஓடணும் பல்தே. ஏன் நிக்கலுமா ஓ தொட்டனத்தை கொள்ளுமா, மக்கரு குக்கருமா போய் தரல உட்காருமா, அதரு வண்டியின்னா தான் இந்தா நான். ஓ ஓ ஓ எத்தனை கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர் பையா. அது எத்தனை கிலோமீட்டர் இல்லை, கித்தனா கிலோமீட்டர். மான்ஸ்டர் ஆஃப் பண்ணிக்க போதும். மக்களை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோம் இல்லை, பின்னாடி இப்படி இந்த பக்கம்
ஸோ எப்படியோ பல தடைகளை தோ கிலோமீட்டர்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக அங்கே பின்னாடி இருக்கேன், நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கவி யூடியூப் சேனல். அப்படியா? என்ன சேனல் தெரியுங்க? என்ன ட்ராவல் விளாகர். அப்படியா? ஸோ நான் ரீல்ஸில் பார்த்துட்டு சரி நாமளும் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபோட்டோ ஸோ நேம் வந்துட்டு பாருங்கள், சத்யோதயம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம கடம்பூரில் இப்படி ஒரு பிளேஸுங்கிறது நமக்கு ஒரு பெருமை. அதுவும் இல்லாமல் அவர் கட்டினவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா யாருமே கடம்பூரை பற்றி பெருசாக பேசாத அந்த டைமில் இப்படி ஒரு இடத்த இங்கே பில்ட் பண்ணி கடம்பூர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே நான் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னுமே கடம்பூருக்கு அதிக வரத்து இருக்கும். இதே மாதிரி ஒரு காலத்தில் நான் கடம்பூர்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ என்னமேட்டே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் சந்தோஷம் தான். அங்கே இருக்குது பாருங்கள் அந்த சங்கு, அவ்வளோதான் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக சுற்றி வந்து தான் மேலே போய் அந்த சங்கை கும்பிடணும். நேராக வரக்கூடாதான். ஸோ அதனால் ஒரு லைனாக இதில் ஃபுல்லாக சுற்றி மொத்தம் எத்தனை ரவுண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ரவுண்டு சுற்றினா மட்டும்தான் நேராக போகக்கூடாதான். ஸோ 6 ரவுண்டு சுற்றி போய் தான் நம்ம அந்த சங்கம் நேரில் பார்க்கணும். 7 மேலேயே சேர்ந்து சுற்றணும். மொத்தம் 7 ரவுண்டு சுற்றணுமா. ஸோ இன்னும் அங்கங்கே சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டா இன்னும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறக்கு. சக்கரங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்கி நம்ம நல்ல வைப்ரேஷன் வாங்கணும்னா முதல் நம்மளுடைய கழிவுகள் அகலணும். அதற்காக 7 டைம் சுற்றி வர்றது, சக்கரங்கள் சுற்றி வர்றது. இது சகசிர பீடம். தலையில் உச்சந்தலையில் உங்கள் இது படும்போது உங்கள் கர்மாவே கழியும். உங்களுடைய பாவப்பதிவுகள் எல்லாம் வந்து புண்ணியம் கூடும். 108 திவ்ய தேசத்துக்கு போன பலன் இங்கே கிடைக்கும். மக்களை, நம்ம சங்கு கோயில் வந்து இந்த 7 ரவுண்ட் அடித்தா அந்த சங்கில் மேலே ஏறி நின்று பார்த்தாச்சு. அதாவது எதுக்காக வந்துட்டு இந்த சங்கில் வந்துட்டு ஏறும்போது ஸ்ட்ரைட்டாக ஏறாமல் 7 ரவுண்டு இந்த ரவுண்டை வந்து சுற்றி வரணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்கும். ஸோ அந்த 7 சக்கராவும் ஆக்டிவேட் பண்ணுறக்கும், அப்புறம் நம்ம உடம்புல இருக்க கழிவுகள், அப்புறம் சம்திங் இந்த மாதிரி கருமாசெலாம் கிளியர் ஆகணும். அப்போ தான் மோட்சம் கிடைக்குமாம்மா. ஸோ அதுக்காக தான் 7 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கை நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஸோ இதனால தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓவரால் வியூ பாருங்கள். ஸோ இந்த சங்கு கோவிலோட ஓவரால் வியூ, சாரிப்பா மைக்கு வேறு அங்கே ஓடிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் வியூ தான் அங்கே ஏதோ இருக்குது. ஸோ அங்கே குளம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கருடு இருந்தார். அங்கே ஒரு துளசி மரம், அப்புறம் நம்ம சங்கு இங்கே இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் இந்த கோயிலோட வியூ.